முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் 11 நரசிம்ம பெருமாளுக்கு நடைபெற்ற ஏக தின லட்சார்ச்சனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் 13ஆம் ஆண்டு ஏக தின லட்சார்ச்சனை நடைபெற்றது. கார்த்திகை மாத ஞாயிறு அன்று எம்பெருமான் தனது 3வது கண்ணை திறந்து பார்ப்பதாக ஐதீகம். இதனை ஒட்டி திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள 11 நரசிம்மர் எம்பெருமானுக்கு ஸ்ரீ நரசிம்ம சகஸ்ர நாம அர்ச்சனை ஏக தின லட்சார்ச்சனையாக நடைபெற்றது. பயநிவர்த்தி, தம்பதிகள் ஒற்றுமை, புத்திர பிராப்தி, தொழில் முன்னேற்றம் உள்ளிட்ட சகல பலன்கள் தரும் இந்த லட்சார்ச்சனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். டிடிவி தினகரன் பிறந்த நாள் விழா அருமாத்தபுரம் மற்றும் தக்கக்குட்டை பகுதியில் அமமுக இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொது செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருமாத்தபுரம் மற்றும் தக்கக்குட்டை பகுதியில் அமமுக இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூசி ஆறுமுகம் தலைமை தாங்கிட கிழக்கு மாநில செயலாளர் முருகன் மற்றும் மேற்கு மாநில செயலாளர் SD சேகர் ஆகியோர் முன்னிலையில் இணை செயலாளர் லாவண்யா சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளான அரிசி, சர்க்கரை, மைதா, கோதுமை, ரவை உள்ளிட்ட தொகுப்பினை 500 குடும்பங்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வர்த்தக அணி செயலாளர் மண்ணாடிப்பட்டு தனவேல், கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன், தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் ஸ்டெல்லா, மங்களம் தொகுதி முன்னாள் செயலாளர் அன்பு, வில்லியனூர் தொகுதி செயலாளர் செந்தில் என்கின்ற குமாரவேல் மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் லூர்த், அருள், உத்திரசாமி, குமார், சண்முகம், முத்துப்பாண்டி, பாலு, கிருபாநிதி, அமலா, சரளா, உமா, சந்திரா மற்றும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பிரெஞ்சு இந்திய முதலமைச்சராக பதவி வகித்த செல்வராஜ் செட்டியார் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரெஞ்சு இந்திய முதலமைச்சராக பதவி வகித்த செல்வராஜ் செட்டியாரின் 86வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. செல்வராஜ் செட்டியாரின் வாரிசுகள் வம்பாக்கீரபாளையத்தை சேர்ந்த சந்திரன் மகன் சுகுமார் என்கின்ற செல்வராஜ், செல்வம் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நினைவு தினத்தில் 18 மீனவ கிராமத்தை சேர்ந்தவர்கள் புதுச்சேரி அரசு செல்வராஜ் செட்டியாருக்கு அரசு விழா நடத்த வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி அரசு செல்வராஜ் செட்டியாருக்கு சொந்தமான சுமார் 5000 கோடி சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அவருக்கு அரசு விழா நடத்தாமல் காலம் தாழ்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கம் சார்பில் 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியின் காரணமாக 53வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கம் சார்பில் 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியின் 53வது ஆண்டு விழா தலைவர் மோகன் தலைமையில் போர் வீரர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின் சங்கம் சார்பில் போர் வீர மரணம் அடைந்த மாவீரர்களுக்கு வீர முழக்கமிட்டு பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சங்கத்தின் மூர்த்த உறுப்பினர் கார்டன் லீடர் கிருஷ்ணமூர்த்தி, பொது செயலாளர் செல்வமணி, ஜீவானந்தம், டொமினிக், சுரேஷ்குமார், குமரகுரு, ராமமூர்த்தி, குமரவேல் மற்றும் 100க்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டு வெற்றி விழாவை சிறப்பித்தனர்.
வெற்றி விழாவாக கொண்டாடணும், கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் கொடுங்கன்னு சொன்னால் அதை பற்றி அவங்க காலையிலே வாங்கிக்கல. இருந்தாலும் நாங்கள் ஒரு 4 வருஷமாக நாங்கள் செஞ்சுட்ருக்கோம், ஸ்வீட்ஸ் கொடுத்து வந்துட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம பாண்டிச்சேரியில் வந்து 1971 வாட்டில் கலந்துக்கிட்டவங்க கிட்டத்தட்ட 53 பேர் இருக்காங்க நம்மகிட்ட. போன தடவை கார்கிலில் வந்து கிட்டத்தட்ட 40 பேர் இருந்தாங்க, ஒரு 5 பேரை ஹானர் பண்ணாங்க. அட்லீஸ்ட் இப்போ 2 பேர் ஏதாவது வந்து ஹானர் பண்ணியிருக்கலாம். எனவே நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. அடுத்தது வந்து இப்போது இந்த விழாவை வந்து கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு வருங்காலங்களில் வந்து சைனிக் போர்டும் கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இதில் 2 ஆதங்கத்தை மாத்திரம் நான் வந்து இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது வந்து ஒரு தலை சிறந்த ஒரு வெற்றியோடைய விழா. இதுக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் அவங்கவுங்க சிஎஸ், சீஃப் செக்ரட்டரி எல்லாமே வந்திருக்கணும். துரதிருஷ்டவசமாக பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே வரமாட்டேங்குது. ஏனாமில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குங்கிறத ஒரு ஆடிட்டிங் டீம் போயிருக்கனால எம்எல்ஏஸ்லாம் வரல. இருந்தாலும் அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்க, வந்திருக்கலாம். அடுத்தது வந்து முக்கியமான துறை, நம்மளோட துறையோட இயக்குனரே வரல. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டம். அது இல்லாமல் இந்த துறைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ண வச்சது இன்னும் கஷ்டம். மைனிங் போர்டில் வந்து சீனியர்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, சர்விங் சோல்ஜர்ஸ்னால் சர்விங் பீப்புளாக இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ரிட்டையர் ஆகிட்டு கான்ட்ராக்டில் எம்ப்ளாய் பண்ணவங்களை கூப்பிட்டு வந்து மலர்வளையம் வச்சது வந்து உண்மையிலே கொஞ்சம் மனசு கஷ்டம்தான். இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது வந்து இந்த சனிக்கிழமை வந்து ஒரு நேவல் கமாண்டர் ஒருத்தர் வந்திருந்தார், கேப்டன் சதீஷ்குமார்னு சொல்லி வந்திருந்தார். குறைகள் கேட்டுருக்கா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சனிக்கிழமை நார்மலாக ஹாலிடே, யாருமே வரமாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி வந்திருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு எந்த விதமான இன்டிமேஷனும் அஃபிஷியலாக வரல, எங்கள் சங்கத்துக்கு வரல. அன்அஃபிஷியலாக எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வரும், அதெல்லாம் வேறு. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெம்பர் ஷேர் பண்ணிக்கிறது, கவர்மெண்ட்டில் நடத்துறது எங்களுக்கு வரணும், வரல. அதுலேயும் இன்னொரு பெரிய இதுன்னா அதுக்கும் டைரக்டர் போகல. அங்கேருந்து டெல்லியிலேருந்து ஒரு பெரிய சீனியர் ஆஃபீஸர் வராரு குறைகள் கேட்கறதுக்குன்னு, ஆனால் டைரக்டர் போகல. அது போகாமல் இருந்து ஒரு விதம் நல்லது தான். அங்கே வந்து எனக்கு தெரியாது ஏன்னு சொல்கிறதுக்கு போகாமல் நல்லது தான். இருந்தாலும் இது வந்து நாங்கள் வந்து அதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயை முன்னால் உட்கார வச்சு அவரை வச்சுட்டு அந்த மீட்டிங் நடத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை கவர்மெண்ட் செய்கிறது. அது நம்ம எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியாச்சு. வருங்காலில் வேறு மாதிரி தான் நாங்கள் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு உணர்த்தணும்னு நினைக்கிறேன். நான் வருஷம் நான் சொல்லியிருக்கேன், இந்த வார் மெமோரியல் வரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துலேருந்து நான் பாடுபட்டுருக்கேன் அந்த சங்கத்தில். நான் இந்த சங்கம் இல்லாமல் பொதுவாக இருக்கும்போது செஞ்சிட்ருக்கோம். ஒரு நம்ம சண்முகம் சார் வந்து சிஎம்மாக இருக்கும்போது அப்போ வந்தது. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஃபங்க்ஷன் அப்போல்லாம் ஒன்றும் ஃபங்க்ஷன் பண்ணுறதில்லை, ஒரு விழாவே நடத்துறது கிடையாது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைமாக நாராயணசாமி மினிஸ்டராக இருக்கும்போது சிஎம்மாக இருக்கும்போது ஒரு வருஷம் செய்ய வச்சோம். அடுத்த வருஷத்துலேருந்து அவங்க யாரும் செய்யலை. அதுக்கப்புறமா நம்ம என்ஆர் சார் சிஎம் வந்தப்போனா மேடையிலேயே நாங்கள் சொல்லி அங்கேயே ஆன் த ஸ்பாட்லேயே ஆர்டர் போட்டார். அதுலேருந்து இப்போ கிட்ட 3 வருஷமாக நடந்துருக்கு. இது வந்து ஒரு பெரிய மாபெரும் வெற்றி. கார்கில் வெற்றியை விட இது ஒரு மாபெரும் வெற்றி. அதுவும் வெற்றி, இதுவும் வெற்றி தான். ஆனால் இது வந்து 13 நாளில் வந்து ஒரு பெரிய நாட்டையே சரணடைய வச்சு இன்னொரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த வெற்றி. அதை வந்து அரசாங்கத்து சார்பில் கொண்டாடவே இல்லை. கிட்டத்தட்ட அவங்க 50 வருஷம் கழித்து தான் பண்ணியிருக்காங்க. வெள்ளி பொன் விழா கொண்டாடினதுக்கு அப்புறமா தான் இதை வந்து அரசு விழாவாக நடத்தியிருக்காங்க. அதுக்காக எங்களுடைய சங்கத்தின் சார்பில் நம்ம சிஎம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சமயத்தில் இங்கே வந்து இந்த மீட்டிங்கை வந்து நம்ம இந்த விழா வந்து சிறப்பாக செய்து கொடுத்த நம்ம உறுப்பினர் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி. பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி. இந்த குறைகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். குறைகள்லாம் ரொம்ப இருக்குது. நாங்கள் மற்றவங்கள மாதிரி ரோட்டில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி பண்ணுற டீம் கிடையாது. அதனால் எங்களுடைய குறைகளெல்லாம் ப்ரெஸ் மூலமாக தான் வெளியே வரணும். வந்துகிட்டு இருக்குது. அது இருந்தாலும் இன்னும் பெரிய இதாக காதில் போகல, யார் காதலையும் அது காதில் போகிற மாதிரி அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகே, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. புதுச்சேரி காந்தி நகரில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காந்தி நகரில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த 11ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கி தினமும் யாக பூஜைகள், பூர்ணாகுதி, தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து காலை 4ஆம் கால யாக பூஜை, கோ பூஜை, கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி கோபுர விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். தொடர்ந்து மூலவருக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுவை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் பேராசிரியர் ஆதி ஜோதி பாபுவிற்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். சென்னை அண்ணா நகரை தலைமையிடமாக கொண்டு ஏஜி காஸ்மிக் கிளினிக் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இதன் பேராசிரியரான ஆதி ஜோதி பாபுவால் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தில்லா மருத்துவம் அக்குபஞ்சர் அக்குப்ரெஷரில் பஞ்சபூத நாடி மருத்துவ கண்டுபிடிப்பை உலக அளவில் PCD என்ற 158 நாடுகளின் கூட்டமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அரசுகளால் காப்புரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் முதல் முறையாக செயல்முறை காப்புரிமையானது அக்குபஞ்சரில் பஞ்சபூத நாடி என்ற தலைப்பில் அங்கீகரிக்கப்பட்டு 2023ஆம் ஆண்டிலும் குண்டலி தியானத்திற்காக 2023ஆம் ஆண்டு 3 காப்புரிமையும் 2024ஆம் ஆண்டு இந்திய அரசிடம் இருந்து பெறப்பட்ட வெவ்வேறு விதமான காப்புரிமை சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன. இதனை ஒட்டி புதுவை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் பேராசிரியர் ஆதி ஜோதி பாபுவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். பேராசிரியர் ஆதி ஜோதி பாபு ஏற்புரையாற்றினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், புதுவை சித்தர்கள் வாழும் ஆன்மீக பூமி. சித்தர்கள் தீராத நோய்களையும் குணமடைய செய்தனர். தற்பொழுது மருத்துவத்தில் ரொபாட்டிக் முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. மருந்தில்லா மருத்துவத்திற்கு காப்புரிமை பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் வரும் முன் பாதுகாப்பாக இருப்பதே சிறந்தது. ஆரோக்கியமாக இருக்கும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இருப்பினும் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட நவீன சிகிச்சையில் இருந்து மருந்தில்லா மருத்துவத்திற்கு மாறி வருவதை காண முடிகின்றது என்றார். JCI பாண்டிச்சேரியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஷென்பகா ஹோட்டலில் நடைபெற்றது. JCI பாண்டிச்சேரி 2025ஆம் ஆண்டிற்கான தலைவர்கள் மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் பதவி ஏற்பு விழா புதுச்சேரி ஹோட்டல் ஷென்பகாவில் நடைபெற்றது. கிளை இயக்கத்தின் 2025ஆம் ஆண்டின் தலைவராக JC அருண்குமார் அப்பாதுரையும், செயலாளராக JC சந்தோஷும், பொருளாளராக ஆனந்தும் மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் JC பிரசாந்த், JC மனோகர்மணி, JC வெங்கடகிருஷ்ணன், JC கார்த்திகேயன், JC விவேகானந்தன், JC கீதநாதன், JC வெங்கடேஷ், JC உதயன், JC பாலமணிகண்டன், டைரக்டர் ட்ரைனிங், JC சுரேஷ், JC கந்தன், டைரக்டர் பிசினஸ், JC பாவேந்தன், JC ஸ்ருதி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மண்டலம் 16இன் தலைவர் JFM விக்னேஷ் ஹேமலதா, ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜிங் டைரக்டர் செந்தில் பாரதி ஆகியோர் கௌரவித்தனர். தொடர்ந்து JCI சென் பாபு நிஷாம் ஆகியோரும் கலந்து கொண்ட இந்த விழாவில் முன்னாள் மண்டல தலைவர்கள், மண்டல அலுவலர்கள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தில் ஐயப்பன், சூசைநாதன், குமரன், ரெமோ விட்டோர், டேவிட் ஆகியோர் தலைமையில் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தில் இணைந்தனர். புதுச்சேரி நகராட்சி சுகாதார ஊழியர்கள் நற்பணி சங்கத்திலிருந்து விலகி 16/12/2024 அன்று அரசு ஊழியர்கள் சம்மேளனம் அலுவலகத்தில் உள்ள தோழர் CH பாலமோகன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு சந்தன மாலை அணிவித்து புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தில் திரு ஐயப்பன், சூசைநாதன், குமரன், ரெமோ விட்டோர், டேவிட் ஆகியோர் தலைமையில் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தில் இணைந்தனர். சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் M பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், பொது செயலாளர் முனுசாமி, புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் கலியபெருமாள், செயலாளர் வேளாங்கண்ணிதாசன், பொருளாளர் சுந்தர், துணைத் தலைவர் ஆனந்தன் மற்றும் இமானுவேல், டேவிட், முனியன் மற்றும் பல நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
தோட்டத்தில் நடக்கக்கூட முடியாமல் சேரும் சகதியுமாய் கிடந்த சாலையை சீர் செய்து மக்களை நிம்மதியில் ஆழ்த்திய அனிபால் கென்னடி எம்எல்ஏ. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உடையார் தோட்டத்தின் இறக்கத்தில் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. லேசாக மழை தூறினாலே நடக்கக்கூட முடியாத அளவிற்கு சாலையில் ஒரு பக்கம் சேராகவும் மறுபக்கம் சகதியாகவும் பல ஆண்டுகாலமாக யாரும் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இது குறித்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் பொதுமக்கள் யாவரும் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனை ஆய்வு செய்து அதிகாரிகளை அழைத்துச் சென்று அப்பகுதிகளை சரி செய்து கொடுக்குமாறு கென்னடி எம்எல்ஏ அவர்கள் தொடர் முயற்சி செய்து வந்தார். மக்களுக்கு மண் கொட்டி சாலை அமைத்து கொடுப்பேன் என்று உறுதியும் அளித்தார் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள். இது குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பேசி சேரும் சகதியுமாய் இருந்த சாலையில் ஜெல்லி மண் கொட்டி சட்டமன்ற உறுப்பினர் சாலை அமைத்து கொடுத்தார். இதில் பெரும் அளவில் நிம்மதி அடைந்த மக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ந்தனர். இவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மற்றும் கடலூர், விழுப்புரத்திற்கு மார்ச்சின் குழுமத்தினர் ரூபாய் 5 கோடி செலவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார். வெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டது. இவர்களுக்கு அரசு பல்வேறு நிவாரணங்களை வழங்கி வரும் நிலையில் முன்னணி தொழில் குழுமமான மார்ச்சின் குழுமம் புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் 5 கோடி மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை விமான நிலைய மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மார்ச்சின் குழும இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கி 5 கோடி மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை லாரிகள் மூலம் அந்தந்த பகுதிகளுக்கு கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இதில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாண சுந்தரம் உட்பட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள், பத்திரிகையாளர்கள், ரங்கராஜ் பாண்டே உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உரிமையாளர் ரவி யாதவ் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துகள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உரிமையாளர் ரவி யாதவின் 63வது பிறந்தநாள் விழா இன்று சாரம் பாலாஜி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துகள் கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாகிஸ்தானுடன் இந்தியா போர் புரிந்து வெற்றியடைந்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் புதுச்சேரி மாநில அரசு சார்பில் இன்று மரியாதை செலுத்தப்பட்டது. கடந்த 1971ஆம் ஆண்டு இந்தியா மீது பாகிஸ்தான் போர் தொடுத்தது. இதனையடுத்து பாகிஸ்தான் இராணுவத்துடன் வீரத்துடன் போர் புரிந்து இந்திய இராணுவம் வெற்றி பெற்றது. பாகிஸ்தானை போரில் இந்தியா வெற்றி பெற்ற இந்த தினத்தை ஆண்டுதோறும் போர் வெற்றி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதனையடுத்து கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் புதுவை அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், DGP ஷாலினி சிங், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி, நித்திய ராஜ மாதாங்கி, கால பைரவர், பத்ரகாளி, மகா வராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை, அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், பூரண கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல், விலை ஏற்றம், கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சார்த்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி போட்டோ வீடியோகிராஃபர் நல சங்கம் அசோசியேஷன் சார்பாக 2024ஆம் ஆண்டிற்கான கிரிக்கெட் போட்டி துவக்க விழா கோரிமேடு அருகில் உள்ள KFC பின்புறம் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேடு அருகே KFC பின்புறம் மைதானத்தில் NGN புதுச்சேரி போட்டோகிராஃபர் நல சங்கம் அசோசியேஷன் சார்பாக கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் தலைவர், செயலாளர், பொருளாளர், கௌரவ தலைவர், இணை செயலாளர், துணைத் தலைவர் ஆகியோர் முன்னிலையில் கிரிக்கெட் போட்டி துவக்கி வைக்கப்பட்டது. இன்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் பேனசோனிக் மற்றும் சோனி ஆகிய 2 அணிகளும் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் கல்கி ஸ்டுடியோ ரவிச்சந்தர், கிராண்ட் மாஸ்டர் மிக்சிங் வீடியோ செந்தில்வேல், பயோனியர் ஸ்டுடியோ டேவிட் ராஜ், தலைவர் வைரம் டிஜிட்டல் ஸ்டுடியோ மாரிமுத்து, செயலாளர் விஸ்வா ஸ்டுடியோ ராஜ்குமார், பொருளாளர் யூனிவர்சல் FB ஸ்டுடியோ ஜோசப் பிலிப் ஜார்ஜ், துணைத் தலைவர் AVM ஆனந்த் ஸ்டுடியோ ஆனந்த், நிவி போட்டோகிராஃபி அருள், இணை செயலாளர் ராணி ஸ்டுடியோ பாலு மகேந்திரன் பாலு, ஸ்ரீ வேல் ஸ்டுடியோ சக்திவேல், ப்ரோ பொதுஜன தொடர்பாளர் தாமஸ் வீடியோ அல்போன்ஸ்,
6 ஸ்டுடியோ ஆறுமுகம், ஒருங்கிணைப்பாளர்கள் போட்டோ மேஜிக் சின்னபாபு, இசை ஸ்டுடியோ மணி மற்றும் கிரிக்கெட் நிர்வாக குழு பல்லவன், மோகன், பாபு ஜான் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் மற்றும் ராம் தங்கநகை மாளிகை இணைந்து வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் மற்றும் ராம் தங்கநகை மாளிகை இணைந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஐயப்பன் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் நந்தகோபால், சுரேஷ், பிரகாஷ் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், வில்லியனூர் கிளை தலைவர் ஏகாம்பரம், கிளை சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான், கிளை செயலாளர் பாண்டுரங்கன் மற்றும் ஐயப்பா பக்தர்கள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த குடும்ப தலைவர்களை இழந்த மீனவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மீன்வளத்துறை சார்பாக நிதி உதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மீனவ குடும்பங்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக குடும்ப தலைவர்களை இழந்த மீனவ குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம், ஆர்கே நகர், அரியாங்குப்பம், முருங்கம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மீனவ மக்களுக்கு குடும்ப தலைவரை இழந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஈம சடங்கு நிதி உதவியான ரூபாய் 15,000 வீதம் 18 நபர்களுக்கு ரூபாய் 2,70,000 ரூபாயினை அவரவர் வங்கிக் கணக்கில் பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் சண்முகம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு உறுப்பினரும் தொழில் அதிபருமான சண்முகம் அவர்களின் பிறந்தநாள் விழா நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துகளை கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்கள் முன்னிலையில் பிரம்மாண்ட கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் கோபாலகிருஷ்ணன், கோவிந்தன், லியாகத் அலி, ரமேஷ், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, சுவாமிநாதன், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கீதநாதன் மற்றும் அசோக் ராஜ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இவ்விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த முடி திருத்தும் தொழிலாளிக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக சுய தொழில் செய்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றது. இதன் அடிப்படையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆர்கே நகரை சேர்ந்த முடி திருத்தும் தொழிலாளியான கருணாநிதிக்கு சிகை அலங்காரம் செய்திட ரோலிங் சேர், கண்ணாடி, ஹேர் ட்ரையர், கத்தரிக்கோல் உள்ளிட்ட சுமார் ரூபாய் 35,000 மதிப்பிலான பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி பயனாளியிடம் வழங்கினார். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.
வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் 143வது பிறந்த நாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் தலைமை தாங்கி முகப்புரையாற்றினார். ஆசிரியை சத்யபாமா வரவேற்று பேசினார். பள்ளி முதல்வர் சாந்தி முன்னிலை வகித்து நன்றி உரை கூறினார். இவ்விழாவில் தலைமை விருந்தினராக திருக்கைலாய ஸ்ரீ கந்த பரம்பரை வாமதேவ ஸ்ரீ காரியம் கணேச சுவாமிகள் திருமடம் திருமங்கலம் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்து அனைவருக்கும் அருளாசி உரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக ஓவியர் இதழ் ஆசிரியர் பாரதி வாணர் சிவா மற்றும் அவரது துணைவியார் ஆகியோர் கலந்து கொண்டு பாரதியாரின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தி சிறப்புரை ஆற்றினார்கள். மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். பாரதி பிறந்த எட்டயபுர வீட்டின் மண் கொண்டு வந்து வழிபட்டு அம்மண்ணுடன் சேர்த்து மரம் நடப்பட்டது. பள்ளியின் முதல் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் பாரதியாரின் பாடல்களை மையப்படுத்தி பாரதியாராகவும் வஉசியாகவும் ஆஷ் துரையாகவும் குடுகுடுப்புக்காரனாகவும் மாறு வேடம் அணிந்து பாரதியின் கவிதைகளை எல்லோர் மனங்களிலும் பதிவு செய்தனர். 18 பாரதியார்கள் மேடையில் பாங்காக அமர்ந்திருந்தனர். பாரதியாரின் பாடல்களுக்கு மழலைகள் மற்றும் மாணவிகள் பரதநாட்டியம் ஆடி மகிழ்வித்தனர். இந்நிகழ்ச்சிகளை எமது பள்ளி பரதநாட்டிய ஆசிரியர் தினகரன் வழங்கி சிறப்பித்தார். பாரதியாரின் பாடல்கள் இயற்கை வளம் காத்தல், மரம் வளர்த்தல், பெண்ணடிமை தீர்த்தல், விவசாயத்தின் மேன்மை இவற்றை வலியுறுத்தியும் முருகனின் பாடல்களுக்கும் குழு நடனங்கள் நிகழ்த்தப்பட்டன. சிறந்த முறையில் பல்சுவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டமைக்காக பரிசுகளை ஸ்ரீ கணேச சுவாமிகள் திருக்கரங்களால் வழங்கப்பட்டது. சிறந்த பங்கேற்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மறைந்த ஜெயமூர்த்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள தங்கவேலு பாஞ்சாலி திருமண நிலையத்தில் பன்னாட்டு அரிமா சங்கம் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் ஜிப்மர் இரத்த வங்கி இணைந்து ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து செயற்குழு உறுப்பினரும் ஜெயமூர்த்தி அவர்களின் துணைவியாருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நடைபெற்ற இந்த முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தேங்காய்த்திட்டு பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் பொருளாளருமான மறைந்த ஜெயமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் விழா தேங்காய்த்திட்டு கிராம காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாநில விளையாட்டு பிரிவு சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயற்குழு உறுப்பினருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்களும் தலைமையேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் கோபால்சாமி, காங்கேயன், சூசை, கருணாநிதி, பாலு, குகன், பாரத்,
சுவாமிநாதன், கணேசன், மோகன், சங்கர், ரமேஷ், இருசப்பன், முருகையன், நாராயணசுவாமி, ராமலிங்கம், தாமோதரன், பக்தவக்ஷலம், ஃபேன்சி, கருணாநிதி, சந்திரசேகர், சேகர், முருகேசன், விஜி, குமார் மற்றும் தேங்காய்திட்டு, முருங்கம்பாக்கம், அரியாங்குப்பத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.